ये तो सभी बच्चों को निश्चय होगा, हम आत्माओं को परमात्मा पढ़ाते हैं। எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த நம்பிக்கை இருக்கு, ஆத்மாக்களுக்கு பரமாத்மா கற்பிக்கின்றார். क्योंकि ये 5000 वर्ष के बाद एक ही बार होते हैं। 5000 வருடத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை தான் நடக்குது. एक ही बार बापा करके बेहद का बाप बेहद के बच्चों को पढ़ाते हैं, ये तो बच्चे अच्छी तरह से समझते हैं। ஒரே ஒரு தடவை தான் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றார். இது நல்லபடியாக குழந்தைகள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. कोई भी नया आदमी आकर के बैठने से कुछ भी समझ नहीं सके। எந்த ஒரு புது ஆத்மாவும் இங்க வந்து உட்கார்ந்தா அவங்களுக்கு எதுவுமே புரியாது. कि रूहानी बाप क्या होते हैं, रूहानी बच्चे क्या होते हैं, इतना तक भी कोई नहीं समझ सकेंगे, बुद्धि में बैठेंगे। So, ஆன்மீக தந்தை யாரு, ஆன்மீக குழந்தைகள் யாரு, இவ்வளவு கூட யாருடைய புத்தியிலும் உட்காராது புதுசாக வந்தவங்க. नहीं, तुम बच्चे जानते हो बराबर हम सब ब्रदर्स है, और वो बाप So, குழந்தைங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாருமே சகோதரர்கள், அவர் தந்தை भी है और फिर वो टीचर भी है, டீச்சராகவும் இருக்காரு, சத்குருவாகவும் இருக்காரு, और सुप्रीम गुरु भी है। ये तुम बच्चों को बहुत अच्छी तरह से जरूर குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்லி இயல்பாகவே நினைவு வந்துட்டு இருக்கும். அப்பா ஆசிரியர் சத்குரு प्रैक्टिकली याद रह जाता होगा। जब यहाँ बैठते होंगे कभी भी यही समझते होंगे कि बरोबर बाबा भी है, रूहानी बाबा भी है, सभी आत्माओं का बाप है, और ये भी अच्छी तरह से पक्का मालूम है कि सभी आत्माएं बाप को याद करती। இது குழந்தைகளுக்கு நல்லா தெரியும், இது ஆன்மீக தந்தை, ஆன்மீக குழந்தைகளுடைய தந்தை. ஸோ எல்லா குழந்தைகளும் அவரை நினைவு செஞ்சுட்டு இருப்பாங்க. ये शरीर में बैठे हुए कोई भी मनुष्य मात्र हो, कोई भी धर्म का हो, कोई भी हो, और बाप ने भी ये समझाया है कि कोई भी धर्म वाला हो, आत्मा तो सब में है नहीं। ஸோ பாபா சொல்லுது, அது யாராகட்டும் இருக்கும், எந்த ஒரு தர்மத்துக்கு சேர்ந்தவங்களாக யாராக இருக்கட்டும், ஆத்மா தானே. ஸோ அந்த ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்றாங்க. तो बाप कहते हैं देख के सभी धर्म छोड़ो, यूरोपियन फलाना चिरा जो कोई भी हो, सब में आत्मा तो है ही। ये भी बच्चे याद करते हैं कि बाप भी समझाते हैं, बाप ही समझा। ஸோ பாபா சொல்றது, எந்த சமயத்துக்கு சேர்ந்த ஆத்மாவும் இருக்கட்டும், பட் ஆத்மா தானே எல்லாரும். யாரு எந்த ஒரு சமயம் இல்லை ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஆனா எல்லாருமே ஆத்மா. ஸோ குழந்தைங்களுக்கு இதுவும் தெரியும், நீங்க ஆத்மாக்கள் இங்க வந்து உங்களுடைய பாகத்தை நடிச்சிட்டு இருக்கீங்க. तुम बच्चे पाठ बजाए रहे हो आत्माएं, ஸோ நீங்க உங்களுடைய பாகத்தை எப்படி நடிக்கிறீங்க அப்படின்றது கூட தந்தை உங்களுக்கு புரிய வச்சிருக்காரு. और पाठ कैसा बजाते हो वो भी तुम बच्चों को समझाया गया है। ஸோ இனிமேலும் இனிமையான குழந்தைகள் வரிசை கருவமாக முயற்சி படி வரிசை கருவமாகத்தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. तो मीठे मीठे बच्चे नंबर தாரணையும் உங்களுடைய முயற்சிக்கு வரிசை கருவமாகத்தான் இருக்கு. बार पुरुषार्थ अनुसार ही समझते हैं और धारणा भी होती है। जो भी ஸோ நீங்க எல்லாரும் ராஜ யோகிகள் இல்லையா? ராஜ யோகிகள் படிக்கிறவங்க எல்லாருமே யோகிகள், யோகி. अच्छे राज योगी है, देखो राज्य योगी होने हैं, सभी योगी है, पढ़ने वाले सभी योगी है। पीछे ஸோ படிக்கிறவங்க எல்லாருமே யோகி, ஒரு சர்ஜனாக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், ஆனா எல்லாருமே யோகி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய புத்தி அதோடைய தொடர்பு. எஸ், அப்படி சொல்றாரு பாபா. ஸோ எல்லாருமே யோகின்னு, இது நம்ம வந்து ராஜயோகி. कोई बैरिस्टरी योगी, कोई लॉ के योगी, कोई सर्जन के योगी, योगी जरूर है।
उसका अर्थ तो बाप ने समझाया है कि बच्चे योग तो टीचर से रखना ही पड़ता है। So, அப்பா குழந்தைங்களுக்கு புரிய வச்சிருக்காரு இந்த யோகம் அப்படின்றது ஆசிரியரோட கண்டிப்பாக இருக்கணும்.